இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சட்பட்டா மசாலா சாவல். அந்த ஒரு புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு சூப்பரான ரைஸ் நம்ம பார்க்க போகிறோம். சாவல்னால் சாதம், மசாலானா உங்களுக்கு எல்லாம் தெரியும். சட்பட்டானா அந்த புளிப்பு காரம் தான், இதான் விஷயம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. நம்ம திடீர்னு வந்து டக்குன்னு ஒரு ரெசிபி பண்ணோம், ஆனால் அந்த ரெசிபி ஈஸியாக இருக்கணும், கூட வேறு எதுவும் தொட்டு சாப்பிடணும்னு இருந்துச்சுன்னா அந்த டைமில் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ரைஸ் வந்து நல்லா வெந்திருக்கணும். அது நீங்கள் வீட்டில் புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும், அதாவது நம்ம பாயில் ரைஸாக இருக்கட்டும், இல்லை பாஸ்மதி ரைஸாக இருக்கட்டும், எந்த சாதமாக இருந்தாலும் நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் இதை வந்து நல்லா கை கொடுக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. சட்பட்டா மசாலா சாவல் தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 கப்பு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மாங்காய் 1 சின்ன துண்டு, இடிச்ச பூண்டு 6 பல்லு, சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போது தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தாளிப்பு வந்து சீரகம் போடுறோம். இந்த சீரகம் வந்து எண்ணெய் சூடான பிறகு போட்டுருங்க. ஒரு 4 மிளகா, குட்டி குட்டி மிளகாவாக இருக்குது. இவரை நம்ம இப்படி உடச்சி போடுங்க. கருவேப்பிலாம் தேவையில்லை. சரிங்களா? இந்த மிளகா போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே லைட்டாக வறுபடணும். அதுக்கப்புறம் இந்த மாங்காய், இது மாங்காய் சாதம் இல்லை, இது மசாலாம் போட்டு பண்ணுவாங்க. இது வந்து நம்ம கிச்சனில் வேலை செய்யும்போது பசங்க வந்து இது மாதிரி ரெசிபிலாம் டக்குன்னு பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட என்ன பண்ணுவோன்னா, சிட்டிக்கு வெல்லம் போடுவாங்க. தேவைப்பட்டால் போடலாம் நீங்கள். ஆனால் உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது. நம்ம கொஞ்சம் காரமாக சாப்பிட்ற இடத்துல வெல்லம் வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக வெல்லம் வந்ததுன்னா அந்த புளிப்பு, காரம், இனிப்பு, இந்த 3 சுவை தான் எப்போவுமே ஆல்வேஸ் நம்மளை வந்து திருப்பி சாப்பிட்லாம் சொல்லி நினைக்க வைக்கும். இதான் விஷயம். இதோட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பூண்டு போட்டுறோம். இப்போ இந்த பூண்டு போட்டிருக்கோமா, இந்த பூண்டு போட்ட பிறகு வாசனை நல்லா வரும். எண்ணெயில் போட்டுறாதீங்க, அது ரெகுலர் பக்கமாக போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த மாங்காய் போட்ட பிறகு தான் பூண்டு போடுறோம். மஞ்சத்தூள், அதுக்கு பிறகு மல்லித்தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. போட்ட பிறகு அந்த மசாலா போட்டிருக்கோம்ல, அதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி, லைட்டாக தண்ணி, அதிகமாக தண்ணி வேண்டாம். அந்த மாங்காயோட நம்ம இதை குக் பண்ணுறோம். மாங்காயோட குக் பண்ணுறோம். திருப்பியும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா சாதம் போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு சரியாக மிக்ஸ் ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி குக் பண்ணும்போது அந்த பச்சை வாசனை போயிடும். இதுக்கு பிறகு இந்த வேக வச்ச சாதம் இருக்குல்ல, அந்த சாதத்தை இதில் போடுறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த இடத்துல நீங்கள் குக் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த சாதம் நல்லா வெந்திருக்கணும். வெந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். அதே டைமில் மசாலா கம்மியாகவும் சாதம் அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. ரெண்டுமே கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். போட்ட பிறகு இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணுங்கள். சிம்பிள், ஈஸி, அப்படியே சுட சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த இடத்துல இது எப்படி சாப்பிட்ணுன்னா, அந்த சாதம் இருக்குல்ல, ஒரு 2 கைப்பிடி சாதம் மிளகா இல்லாமல் சாப்பிட்ணும். 3ஆவது கைப்பிடி சாதம் பார்த்தீங்கன்னா மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அந்த வறுத்த மிளகா லைட்டாக கடிச்சிக்கணும். அந்த வறுத்த மிளகாவோட சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.